இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் மத்தியில் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இதுகுறித்து நமது செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் அபினேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவை தருமாறு அவர் வாக்காளர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில கடந்த அதிமுக ஆட்சியில கஜானாவை தூர்வாரி மாநிலத்தையே கடும் நிதி நெருக்கடியிலும் விட்டு சென்றார்கள். இந்த சூழலிலும் மத்திய அரசுக்கு இணையான மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக அகவிலைப்படியை தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கிறது எனவும், எனவே அரசு ஊழியர்கள் இறந்து போனால் வழங்கப்பட்டு வந்த 3 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதியும் தற்போது 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஊதியம் பற்றியெல்லாம் முழுப்பக்க விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திய அவர்கள் தற்போது புறக்கணித்து அவமதித்தவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நிலையில மத்திய அரசில் மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி வர வேண்டும், அதற்கு ஆதரவு தர வேண்டும் என தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். எனவே திமுக அரசின் சாதனைகளை மறைத்து பகல் வேடமாக திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக மற்றும் பாஜக இருப்பதால் நிச்சயமாக மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். எனவே நாம் விரும்பும் மாற்றம் வந்தவுடன் தமிழ்நாட்டின் நிதிநிலை விரைவில் சீராகும். அப்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திராவிட மாடல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எப்போதும் மனம் இருக்கிறது, மார்க்கமும் விரைவில் வரும் என்பதையும் உணர்ந்துள்ள அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நல்லதொரு மாற்றம் ஏற்பட இந்திய கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என அரசு ஊழியர்களுக்கு தன்னுடைய வேண்டுகோளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலங்களில அதிமுக ஆட்சியில தொடர்ந்து நிதி நெருக்கடி ஏற்படுத்தி கூடிய காரணத்தினால் தற்போது அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தி வரும். எனவே அரசு ஊழியர்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் எனவும் முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.